காய்ஸ் இது நம்ம இதெல்லாம் வேறு எதுக்கும் வீடுன்னு நினச்சிடாதீங்க. நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருப்பேங்க. இதுதான் துக்காட்டி பைக். துக்காட்டியா இந்த வந்துல. சரி வாங்க கைஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். காய்ஸ் லைக்கும் சப்ஸ்கிரைபும் இப்போவுமே பண்ணுறேங்க. இப்போ வந்து ஸோ உடனே அதுக்கு அதில் பண்ணுறேன். சரி வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம எந்த கண்ணை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் இந்த கண்ணை வச்சு தான் பார்க்க போகிறோம். வாட்டர் ப்ரூஃப் சூப்பர் கன்று. வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, இது ஒரு வாட்டர் கன் தான். வாங்க இது எப்படி பண்ணணும்னு காமிச்சுட்டாங்க. வாங்க கைஸ். காய்ஸ் இதுதான் இப்போ அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இன்னும் காய்ஸ் இது இருக்கலாம், இது கலக்கிட்டு போகணும் காய்ஸ். கலக்கின உடனே இதில் தண்ணி பிடிச்சிக்கணும். இல்லைங்க, தண்ணி பிடிச்சிட்டாரேன். என்ன பண்ணுறேன் பாருங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கட்டா நாங்கள் ஒரு அளவுக்கு மிஞ்சினா ஃபாஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஒரு ஃபாஸ்ட்டு அளவுக்கு மிஞ்சினா ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சாடா ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஐயோ, இது வேறு நிறைய இருக்குது. ரொம்ப நேரமாக இருந்து கையில் வேறு ஒத்த கையில் வேறு பிடிச்சிடும். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். அடுத்தது இது எடுத்து இதுக்குள்ளே போடணும். இன்னொரு 2 பைக் இருக்குது. ஒரு அது இருக்குது. வாங்க இதை அடுத்தது இந்த மாதிரி மாட்டிக்கணும் காய்ஸ். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா இதை எடுத்து இப்படி திருக்கணும். திருக்கியாச்சு காய்ஸ். அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்க, இங்கே உங்களுக்கு சரியாக காணிக்குது பார்த்தீங்களா கைஸ். இப்போ வந்து இதை வச்சா தான் வரும். இதை வச்சா கொஞ்சம் ஸ்பீடாக வரும். இந்த மாதிரி சரிதா கைஸ். அடுத்தபடியாக கன், ஆனால் இந்த கண்ணில் கைஸ் இந்த மாதிரி தான் கைஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் ஒன்றுமே அதாவது அடுத்தபடியாக யார் கண்ணை காணிக்கும் போது அதில் 4 அதில் இருக்கும். நிறைய இருக்கும். காஞ்சிட்டேன் காய்ஸ். என்னடா பக்கத்தில் வச்சுக்காண்டிக்கு தண்ணி வாட்டர் போகிற வருது பார்த்தீங்களா கைஸ். ஸ்பீடாக போகிட்டுதா. சாரி கைஸ், இதை பண்ணிக்கிட்டு போவாங்க கைஸ். தண்ணி பக்கத்தில் போகுது கைஸ். பார்த்தீங்களா, இந்த சைடும் காய்ச்சியாக இருக்கு. ஆனால் எந்த சைட்லேயே நம்ம வீடியோ எடுக்கணும்னே தெரியாது. அடுத்தவங்களும் போடணும்னா இதை எடுத்து அடுத்தவங்களும் போடணும். இதை எடுத்து இப்படியே ஊற்றணும். நான் முடிட்டோம் முடிஞ்சிட்டு காய்ச்சி முடிஞ்சு விட்டது. அதுக்கப்புறம் இப்படி எடுத்து மாற்றணும். ஓகே, சிம்பிள். அடுத்தது மைக் என்ன பார்க்கணுமா? ஓகே வாங்க. அடுத்து கண்ணு எதுக்கு அடுத்தபடியாக இந்த கண் தான் பார்க்க போகிறோம். பார்க்க தான் மொக்கை இருக்குன்னு நினச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு சொன்ன பண்ண தான் தெரியும். அந்த கண்ணும் சூப்பராக, இந்த கண் சூப்பராக இருக்குது. சரி வாங்க இந்த கண்ணுக்குள்ளே போகலாம் கைஸ். வாங்க அடுத்தது இந்த கண்ணுக்குள்ளே போகலாம். வந்தாச்சு கைஸ். அடுத்தது ஃபஸ்ட்டு அதில் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த மூடியில் இப்படி தொடர்ந்து எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் காய்ஸ். இது ரொம்ப வெயிட்டு, அதனால நான் வந்து அது எடுக்கிறதுக்குள்ளே காணிக்க மாட்டேன். அதனால பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன் காய்ஸ். தண்ணி வைக்க தான் கூப்பிட்டேன் காய்ஸ். அடுத்தது இந்த கண்ணில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அம்மா உடனே வெயிட்லாம் பார்க்காதீங்க. வெயிட்ன்றது இந்த கண்ணை வாங்கிட்டேன். இதை வச்சுட்டு பண்ணணும் கைஸ்.
ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டாரு. இதில் 4 அடி கிடக்கு. இதில் நம்ம உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் அது ஒரு புள்ளியில் உள்ளது பாப்பமா. இதில் ஸ்ப்ரேலாம் உண்டு. அந்த ஸ்ப்ரே வந்து லாஸ்ட்டுக்கு நினைச்சுக்கிறேன். பார்த்தீங்களா கைஸ், பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து 2 எடுக்க போகிறோம். அதில் 2 டேட்டா கைஸ் 2 வந்து 2 வந்து 2 எடுக்க போகிறோம். 2 டைரக்ஷனாக போகுது. 2 டைரக்ஷன். அடுத்தது தேர்ட் டைரக்ஷன். யாப்பா பேசவா காய்ஸ். அடுத்தது வந்து டாடு. ஓகே காய்ஸ், என்ன பண்ணுங்க டாடு 3 வரும் காய்ஸ். எக்ஸ்ட்ராவாக மேலே ஒன்று வந்துருக்கு. பார்த்தீங்களா காய்ஸ்? பார்த்தீங்களா காய்ஸ்? அடுத்தது நம்ம ஸ்ப்ரே எப்படி அடிக்கும் ஸ்ப்ரேன்னு பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். ஸ்ப்ரே 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 அடுத்ததாக இந்த கல் இவ்வளோ உண்டு. அந்த கல்ல எவ்வளோ இந்த கல்லுக்கு தான். அதனால டைம் பாஸ் நிறைய பேருக்கு. அதனால இந்த தண்ணியெல்லாம் சிந்து போகும். இன்னும் ஓரம் சிந்து இருக்கு. காய்ஸ், இது சிந்தனை பண்ண கூப்பிடுறேன் காய்ஸ். வெயிட் பண்ணுங்க. இது சிந்தனை பண்ண கூப்பிடுறேன். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஒரு வழியா இது முடிஞ்சு காய்ஸ். அடுத்தது இன்னும் இதே போல் 2 இருக்கு. இதில் வந்து இந்த 2 கன்று இருக்குது. இந்த 2 கன்னில் எது பிடிச்சிருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்தது பைக்குக்கு போகலாம் காய்ஸ். அடுத்தது 2ஆவதா இந்த பைக்கு தான் பார்க்க போகிறோம். இல்லை சாரி, ஃபஸ்ட்டா. ஓகேவா கைஸ்? ஆனால் இது அப்படின்னு பார்த்தா இது 3ஆவது அப்படின்னு பார்த்தா. வாங்க இந்த பைக்குள்ளே போகலாம். இந்த பைக்கில் நம்ம வந்து இங்கே ஒன்று இது கார்டு இருக்குது. இந்த கார்டை வச்சா இதில் பார்த்து ஓடாது. இந்த மாதிரி திருப்பலாம். இந்த கார்டை இப்படி எடுத்துட்டா இதில் இந்த மாதிரி அமுக்கணும். பார்த்து ஓடுங்க. கேட்குதா கைஸ்? இப்போ வந்து லைட்டு கூட எரியும். இப்போ நம்ம வந்து இந்த சைடோடு இழுத்து விட்டோம்னா என்ன கைஸ் போக மாட்டேங்குது. வெயிட் பண்ண இது எடுத்து இப்படி இழுத்து இப்போ விட்டோம்னா என்ன பாருங்க முடியுது கைஸ். இதுக்கு அருமை புரிஞ்சா அருமை புரியாதவங்களாம் லைக் அருமை புரியாதவங்களாம் இதுமே போட்டாரு. ஏன்னா எனக்கே அருமை புரியுதா? இல்லை ஏன்னா ஸ்டாண்டு கூட இல்லை. ஓ என்ன இருக்கு பாருங்க ஸ்டாண்டு. இன்ஜின் கூட இல்லைன்னு இன்ஜின் என்ன இருக்கு பாருங்க பொம்மை வந்துதான். ஓயோ ஓயோ. சரி அடுத்த வீடியோக்கு போகணுமா? இப்படியா போகலாமா? வாங்க போய்க்கலாம். இப்போ அந்த பைக்கை காணிக்க விடாது. இப்போ இந்த அடுத்த நிக்குண்டா பைக்கு தான் பார்க்க போகிறோம். சாரி, நிஞ்சா பைக்கு தான். நிஞ்சா குத்துவார். நெக்ஸ்ட்டு வரும் கைஸ். இது இப்படி இதில் தான் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் ஸ்டாண்டு கொஞ்சம் கூட நிற்க மாட்டேங்குது. என்ன பண்ணுங்க ஸ்டாண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இன்ஜின் இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இந்த கார்டுலாம் கிடையாது. இப்படி அமுக்குனாலே ஓடும் கைஸ். என்ன பாருங்க சரிட்டா
இதில் என்ன பிரச்சனைனா லைட்டு நம்ம ஓடுறதுக்கு வேறு ஒன்று பண்ணணும், அதுதான் பிரச்சனை. ஆனால் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பைக்கில் உள்ள வீடியோலாம் எது பிடிச்சிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டு லைக்கும் சப்ஸ்கிரைபுக்கு ஃபெல்லிங் தெரியாது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவாங்க. லைக்கு ஒன்ஸ் ஆர் இல்லை லைக்கு என்னமோ ப்ளஸ் லைக் என்னமோ ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் மோட்டிவேஷன் ஆமாம் இல்லை லைக் அதில் வேண்டாம். சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானையும் அதில் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். யார் வழியிலையும் நம்ம போக வேண்டாம், நம்ம வழியிலையும் நம்ம போவோம். சரி ஓகே பாய் காய்ஸ். இதில் உங்களுக்கு எனக்கு பிடிச்சது பைக்கில் இது, அதை காணிக்க டைம் இல்லை, எனக்குள்ள அதில் தான் அதில் இப்போ படிக்கும். அதனால் ஓகே பாய் காய்ஸ். Dun 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 dun.